பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியதால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளில் மழை நீர் பெருமளவில் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமப்பட்டு வருகிறார்கள். சேலத்தில் இரவு முதல் இடைவிடாமல் பெய்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். காய்கறி விற்பனை பாதிக்கப்பட்ட நிலையில் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 839 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சூறைக்காற்றுடன் மழை நீடிப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம், சோளிங்கர், நெமிலி, பணப்பாக்கம், திமிரி, கலவை, ஆற்காடு, வாலாஜா உள்ளிட்ட பகுதிகளில் காலதாமதமாக சம்பா பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறையில் பெஞ்சல் புயல் காரணமாக கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகத்தின் வாயிலில் இருந்த மரம் வேரோடு சாய்ந்தது. அப்போது மரத்திற்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் சேதமடைந்தது. காஞ்சிபுரத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு மரம் சாய்ந்து விழுந்துள்ளது. ஓரிக்கை அருகே காந்தி நகரில் சாலையோரம் இருந்த இந்த மரம் கீழே சரிந்து விழுந்ததால் அந்த பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ஜேசிபி எந்திரத்தின் மூலம் மரத்தை வெட்டி எடுத்து அப்புறப்படுத்தினர்.